ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குக்கீஸ் இங்கிலீஷ் வீட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். மீ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி 2 வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரி ஸ்மால் சேஞ்ச் இஸ் த பார்ட் ஆஃப் எ பிக் சக்ஸஸ். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் ஒரு பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது மூலயமா நாம் ரொம்ப சூப்பராக இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. என்ஜாய் பண்ணி இங்கிலீஷை லேர்ன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 20 சிம்பிள் சென்டென்சஸ். மீ அப்படின்னா என்னென்னா, அதுக்கு அர்த்தம் என்னை அல்லது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன், என்னால். என்னால் இதை செய்ய முடியுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படின்னா பை மீ. எனக்கு இது எனக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு டு மீ. எனக்காக இது எனக்காக தாங்க இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அதுக்கு ஃபார் மீ. என்னை போல் இவங்க என்னை போலவே இருக்காங்க, இவங்களோட செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு லைக் மீ. எனக்கு முன்னாடி அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு பிஃபோர் மீ. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எனக்கு பின் அதே மாதிரி அவங்க எனக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆஃப்டர் மீ. என்னை பற்றி அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அபவுட் மீ. என்னை தவிர இதை யாராலையும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு எக்ஸப்ட் மீ. என்னுடன் என் கூடவே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு வித் மீ. என்னிடமிருந்து அவங்க என்னிடமிருந்து வாங்கி கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஃப்ரம் மீ. என்னங்க, ஈஸியாக இருக்குங்களா? ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். என் போல் இல்லாமல் அவங்க என்ன மாதிரி இல்லைங்க, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அன்லைக் மீ. எனக்கு எதிராக இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போது எனக்கு எதிராக தாங்க எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அகைன்ஸ்ட் மீ. நான் இல்லாமல் அந்த வேலையை செய்யறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு வித்தவுட் மீ. அடுத்து எனக்கு பின்னால் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பிஹைண்ட் மீ. எனக்கு முன்னால் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? எஸ், கரெக்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. எனக்கு பக்கத்தில் அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பிசைட் மீ. எனக்கு அருகிலே அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நியர் மீ. அதே மாதிரி எனக்கு எதிரில் தாங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட் மீ. என்னை நோக்கி அவங்க வந்து பந்து போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டுவர்ட்ஸ் மீ. என்னை சுற்றி ஒரு வட்டம் வரைகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அரவுண்ட் மீ. அவ்வளோதாங்க. இங்கிலீஷ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மீன்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம யூஸ் பண்ணி இவ்வளோ சிம்பிள் சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் சென்டென்சஸை மீ யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ஸில் போடுங்க.
உங்கள் கொஷின்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற டாபிக்ஸ் இது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்தது? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். See you soon. Thank you.